விசையுறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயந்த வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான பிரார்த்தனையை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 6வது திருக்குறள் மாநாட்டை கன்னட நாட்டில் எழுப்பி இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றி. சிவன் இளங்கோ அவர்கள் மிக பிரயத்தனப்பட்டு தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள். காலையிலிருந்து மிக விமர்சையாக இந்த மாநாடு துவங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு சில மணித்துளிகளில் உங்களிடத்தில் நான் திருவள்ளுவத்தை நான் புரிந்து கொண்ட விஷயங்களை விதைத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். இப்போ நிறைய பேர் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இதுவரைக்கும் என்னை எதில் பார்த்துருக்கிறீங்க? இதில் தானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கும் இதுலயே பார்க்குறீங்க. கடல் கடந்து வந்திருக்கேன்ல, உங்களுக்காகத்தானே வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு அரை மணித்தியாலும் உங்களோடு சேர்ந்து திருவள்ளுவத்தை சிந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அந்த ஆர்வத்தோடு நீங்களும் கேட்க வேண்டும் என்று என்னுடைய மனக்கிடக்கையை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். பாரதி என்னை மிகவும் கவர்ந்த ஒரு மகாகவி. இந்த வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பல தமிழ் சான்றோர்களுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் அங்கே பாரதியும் இருக்கிறார். நான் இங்கே வந்து உட்கார்ந்த வினாடியிலிருந்து பாரதியையும் வள்ளுவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தேன். பாரதியார் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இப்போ எனக்கு இலங்கையை பற்றி அவ்வளவு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவர்கள் அனுமதித்தால் பேசிக்கொள்கிறேன். அங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க அனுமதிச்சா கொஞ்சம் பேசிக்க. 25 ஆண்டு காலமாக ஆசிரியையாக இருக்கிறேன். என் கிளாஸ்ல யாரும் ஃபெயிலானதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. பேச நான் பிடிச்சி நிறுத்திடுறது. என் பேச்சை கேளுங்க. பாரதி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு பெருமை உண்டு. இப்போ மதுரை என்றால் மல்லி, திருப்பதி என்றால், திருநெல்வேலி என்றால், நான் முதலே சொல்லிட்டேன் உங்க மனைவியை பார்த்து, அந்த தியாகி நீங்க தான். நான் தமிழ்நாட்டை பற்றி எழுதத் தொடங்கிய பாரதி ஒரு அடையாளத்தை சொல்கிறார்.
இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு ஒரு அடைமொழி போடுகிறார். காரணங்களாக அவன் 3 விஷயங்களை அடுக்குகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிறார். மற்றொரு இடத்திலும் இதே 3 கவிஞர்களை தூக்கி பிடிக்கிறான் பாரதி. இளங்கோ சிலம்பு இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று மீண்டும் இந்த 3 பேரை குறிக்கிறார். நான் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் மற்ற எங்கேனும் பாரதி இந்த 3 பேரை பற்றி சொல்கிறாரா என்று படித்து பார்த்த பொழுது தமிழர் சாதியை பற்றி அவன் குறிப்பிடுகிறார். தமிழர் சாதி அமரத்துவம் வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு பட்டியலை போடுகிறான். ஏன் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை, ஏன் தமிழர் சாதி அமரத்தன்மை பெற்றது என்கின்ற அந்த பட்டியலை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நான் ஏன் தமிழர் சாதிக்கு அழிவில்லை, அது அமரத்துவம் வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்றால், சிலப்பதிகார செய்யுளை கருதியும், திருக்குறள் முடிச்சிருக்கலாம்ல, எப்படி விரிவுபடுத்துறான் பாருங்க. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும், எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும், தமிழர் சாதிக்கு அழிவில்லை, அமரத்தன்மை வாய்ந்தது என்று எண்ணி இருந்தேன் என்று எழுதுகிறான் பாரதி. இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த இலக்கியங்களை கொண்டு செலுத்துவதற்கான கடப்பாடு மூத்த தலைமுறைக்கு வந்திருக்கிறது. நான் இங்கே வியந்து பார்க்கிறேன், குழந்தைகள் இங்கே திருக்குறளின் பொருள் எடுத்து நடனமாடி இருக்கிறார்கள். நான் பேசுவதற்கு பிறகு திருக்குறளை மாணவ கண்மணிகள் இளைஞர்கள் இசைக்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுவது 100 ஆய்வறிஞர்கள் வந்து இங்கே ஆய்வு கட்டுரைகளை வழங்குவது மட்டுமல்ல, இளைஞர்கள் திருக்குறளை கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் மேடையும் இந்த மாநாடு அமைத்து தந்திருப்பதும் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுகிறேன். இந்த உலகத்தில் தமிழர் இனத்திற்கு என்று வேதம் உண்டு, அதன் பெயர் திருக்குறள். வீடுகளில் நாம் நம்முடைய மதம் சார்ந்த மறைகளை வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் இனமாக நாம் உயர வேண்டும் என்றால் நம் அனைவருக்கும் மதத்தை கடந்து, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய தமிழச்சிக்கு, தமிழனுக்கு, ஒரு கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு, தமிழச்சிக்கு, இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு தமிழனுக்கு, ஒரு தமிழச்சிக்கு பொதுவாக ஒரு மறை இருக்கிறது என்றால் அதன் பெயர் வள்ளுவம் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தியாக வேண்டும். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இந்த உலகத்தில் ஏன் பைபிளுக்கு பிறகு பல மொழிகளில் பெயர்க்கப்பட்ட பேரிலக்கியமாக குறள் விளங்குகிறது என்று யோசித்து பார்த்தால், தமிழர்களாகிய நாம் இருக்கிறோம் இல்லையா, நமக்கு என்று ஒரு அற்புதமான குணம் உண்டு. இது எந்த குணம்? நாம் எங்கே போனாலும், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, ஒரு தமிழன் இருக்கின்ற வரைக்கும் மீண்டும் தமிழ் இனம் எழுந்து உயிர் பெற்று நின்று நிலைக்கும். இதுதான் உலகத்தில் மனித வரலாறு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பொன்னெழுத்துக்களால் ஆன ஆவணம். ஒரு தமிழன் இருந்தால் போதும், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தமிழன் போதும் தமிழ் இனத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு. இந்த உலகத்திலே எந்த மதமும் சொல்லாத, எந்த இன மொழியும் யாரும் சொல்லாத அற்புதமான விஷயத்தை உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்கள். ஏன் நாம் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கிறோம்? நாம் பேரன்பு கொண்டவர்கள்,
பெரும் கருணை கொண்டவர்கள், பேரறிவு படைத்தவர்கள். இந்த இனமே அப்படித்தான். இதை குறித்து ஓஷோவிடம் கேட்கப்பட்டது, ரஜனீஷ் என்கின்ற ஞானியிடம். ஏன் இந்த தமிழர்கள் மட்டும் ஒரு சாதியா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, இந்த தமிழர்கள மட்டும் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது? ஏனென்றால் ஓஷோ சொல்கிறார், அவர்தான் இந்த பூமியில் பூர்வக்குடிகள் என்று பேசுகிறார். இந்த பூமியில் பூர்வக்குடிகள், இந்த பூர்வக்குடிகளுக்கான ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அது வள்ளுவம் என்றால் அந்த வள்ளுவம் என்ன சொல்கிறது? நான் வியந்து பார்க்கிறேன். நீ என்ன சாதி, நான் என்ன சாதி என்று கேட்கின்ற பொழுது காக்கை குருவி எங்கள் சாதி என்றார் பாரதி. பாரதியை நான் வியந்து பார்க்கிறேன். காக்கை குருவி எங்கள் சாதின்னு போய் அவன் கடந்து போகல. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிற இந்த டிராவல் இருக்குல்ல, இந்த பயணம், இது எங்கிருந்து வாய்ப்பு இருக்கும் அவனுக்கு? வள்ளுவர் சொல்கிறார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். உலகத்திலேயே நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்று கேட்டு பாருங்கள், சட்ட புத்தகம் என்ற ஒன்று இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மனித உரிமையின் முதல் வாக்கியம் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதாகத்தான் இருக்க முடியும். தமிழர்களுக்கான சட்ட புத்தகம் திருக்குறள். இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன். இரவு நேரத்தில் நம்ம அம்மம்மாலாம் ராத்திரி ஒரு பிடி சோறு போட்டு தண்ணி ஊற்றி வைப்பா. எனக்கு இலங்கை மற்ற நாடுகளில் தெரியாது. எங்கள் அம்மம்மா திருநெல்வேலிக்காரி போட்டு வைப்பாங்க. ஏன்னா ராத்திரியில் யாராலும் வந்துட்டாங்கன்னா அவங்க பசியோடு தூங்கக்கூடாதுங்கிறதுனால. இந்த மாநாட்டினுடைய பொருண்மை கவர்னன்ஸ், ஆட்சிமை. ஆட்சிமை என்பதனை, இந்த பொருளை உலகத்திற்கு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் எது என்று பார்த்தால், நான் வள்ளுவத்திலிருந்து இதை எடுத்து பார்க்கிறேன். நம்மாழ்வார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, விவசாய விஞ்ஞானி இருந்தார். நம்மாழ்வார் என்றவருக்கு பெயர். அவர் சொல்ற எது தெரியுமா ஐயா? நிர்வாகம். நிர்வாகம் என்ன தெரியுமா? சாவு வீடியா, மார்ல அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கிடப்பாங்க. செத்த பிணம் இன்னும் கரை சேராமல் வீட்டிலேயே இருக்கும். அந்த வீட்டில் கூட ஒருத்தன் இருப்பாயா, வந்தவங்களுக்கெல்லாம் டீ காஃபி கொடுக்கறதுக்கு. அதுக்கு பேர் தான் நிர்வாகம். ஐயோ அம்மா என்று அழுது புலம்புகின்ற, வறுமையிலும் இழப்பின் உச்சத்திலும் இருக்கின்ற பொழுதும் முன்னால் இருக்கின்றவர்களுடைய பசியை தணிக்கக்கூடிய கவர்னன்ஸ் தமிழர்களுடைய கவர்னன்ஸாக இருந்திருக்கிறது என்பதுதான். இந்த ஒரு குறளை பார்த்து நான் விதிர்விதிர்த்து போகிறேன். நம்ம தேர்வுக்கு படிக்க கூடாதுங்க. திருக்குறளை தேர்வுக்கு படிக்கவே கூடாது. இந்த மனப்பாடம் பண்றேன்னு படிக்கிறாங்கல்ல, பொருள் புரிந்து படிக்கணும். பொருள் புரிந்து படிக்கின்ற பொழுது நிலம் நகர்ந்து போகிறது. இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுப்பானா? நான் சொக்கலிங்கம் சார் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். மனிதன் செஞ்ச பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டார். ஓ இல்லையா, பேச போகணும், குழப்பாதையா மனசு போட்டு. இங்கேயே கிளினிக் திறந்துருவீங்களா? கம்முன்னு இருங்க, மனசு சொல்லுது. ஆனால் பெரியவர் தெரியாது சார். சொல்ல தெரியாது சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசினஸ் இளவோ யோசிக்கிறாங்க, மனுஷன் செஞ்ச பெரிய தப்பு என்ன? அவர் சொன்னார், மனிதன் செய்த பெரிய தப்பு கடவுளை படைத்தது தான். வித்தியாசமா இருக்கே, நாங்களாம் கடவுள் தான் நம்மளை படிச்சாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். இவர் வித்தியாசமா சொல்றாரு நினைக்கிறதுக்குள்ள இந்த அம்மா என்னை கூப்பிட்டுருச்சு. வள்ளுவர் சொல்றாரு, சாமி செத்து போட்டோன்னு ஒரு கவிஞன் வந்து சாபம் கொடுப்பாரு இல்லையா? தமிழ்ல கொடுக்குற சாபம் கொடுக்க, ஏய் சாமி நீ ஏன் இருக்கிற, நீ செத்து போ. ஏன் தெரியுமா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியான். ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், அவன் பசிக்கு அவனுக்கு சோறு இல்லை என்னும் பொழுது இந்த உலகத்தை படைத்த கடவுள் இல்லாமல் போகட்டும் என்ற எழுத்தாணி எடுத்தவன் பேராசார் வள்ளுவர். கடவுள் கொள்கைக்கு எதிரானதல்ல அது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை எரிக்கிடுவோம் நானே பாரதி. அதற்கு முன்னால் வந்த முன்னத்தி ஏர். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த ஆட்சிமையை, தமிழர்களுடைய வாழ்வியலை நான்
குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இனத்திற்கு என்று இருக்கக்கூடிய சட்ட புத்தகம் குழந்தைகளே திருக்குறள். நீங்கள் 1000 சட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள். நீங்க இந்த ஊர்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, யூகேல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, யூஎஸ்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, எங்க வேணாலும் சட்டம் படிச்சுக்கோங்க. சட்ட புத்தகமாக மனித வாழ்க்கையில் வரையறுத்து இருக்கக்கூடிய அறம் சார்ந்த சட்ட புத்தகம் திருக்குறள் மட்டும்தான். நான் 5 மொழிகளை தெரிந்து கொண்டு இதை சொல்கிறேன். அது ஒரு சட்ட நூல். இந்த சட்ட நூல் மனிதனை எப்படி வழிபடுத்துகிறது? நான் காலையிலிருந்து சில விஷயங்களை யோசித்தபடி இருக்கிறேன். இந்த நூற்றாண்டில் நாம் பயன்படுத்திய 2 முக்கியமான சொற்கள் என்னன்னு தேடுறேன். என்ன தெரியுமா? அதிகமா பேசின பேச்சு இந்த 20, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பேசியது மனித உரிமை, சமூக நீதி. இந்த 2 சொற்கள் தான் அதிகமா பேசப்பட்டிருக்கக்கூடிய சொல். இந்த 2 சொற்கள். திருக்குறள் எழுதப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம். 14 கீழ்கணக்கு நூல்களில் வருகிறது திருக்குறள். 14 மேல் கணக்கு நூல்கள் பாட்டும் தொகையும். 14 கீழ்கணக்கு நூல்களில் மூத்த நூலாக குறள் விளங்குகிறது. நீதி நூல்களுக்கான தலையாய நூலாக இது விளங்குகிறது என்றால் இதற்கு சில தகுதிப்பாடுகள் உண்டு. 1330 குறட்பாக்கள். இந்த 1330 குறட்பாக்களில் ஒவ்வொரு குறளிலும் பொதிந்திருக்கக்கூடிய பேருண்மையை புரிந்து கொண்டால் போதும். நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். அறமும் பொருளும் சார்ந்த இந்த பகுதிகளுக்கானதுதான் இந்த மாநாட்டில் அடிப்படையான பொருண்மையாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அறம் என்பது என்ன? நான் மற்ற மொழிகளில் எல்லாம் தேடி பார்க்கிறேன். அறம் என்கின்ற வேர்ட் காயின், கலைச்சொல், நீங்கள் எந்த வேதத்திலும் எடுத்து பாருங்கள், விளக்கங்கள் தான் இருக்குமே தவிர கலைச்சொல் கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது அறம் என்கின்ற கலைச்சொல். நம்முடைய மதம் எது என்றால் தமிழர்களுடைய மதம் அறம். அறத்தோடு வாழ்கின்றவர்கள் நாம். எது அறம்? வாய்மை. எது வாய்மை? ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். எந்த தீமையும் விளைவிக்கவில்லையா? சில பேர் இருக்கிறாங்க. நல்லா வருவேன் நான் காலேஜுக்கு. இப்போதான் தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு காலையில் 7 மணி. இப்போ நேற்று தான் வந்து இறங்குறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக போகும்போதே காலேஜ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க, ஏன் பருவின்னு ஒரு மாதிரியாக வந்து இருக்கிறேன். அந்த சொல்லுக்கு எனக்கு பொருள் புரிஞ்சதே இல்லை. நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கூடாது என்றே தேடுகின்ற உலகத்திற்குள் இருக்கிறோம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எது சத்தியம், எது வாய்மை, எது அறம், எதை குறித்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை? நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன். பொறாமப்பட்டிருக்கீங்களா? சில பேர் நின்று இருந்தா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, சில பேர் பக்கத்துல நின்னா துணி எறிகிற வாசனை. முடிஞ்சு போச்சு. முன்னால இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், நான் இப்படியே நிற்கிறேன், நான் நிறுத்துறேன். ஒருத்தன் போட்டி போட்டுட்டு 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருந்தவன், பங்காளிங்க 2 பேரும் தன் பசங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஏ, இன்னொருத்தங்க பி, உங்கள் பங்காளி பி. 2 பேர் பசங்களுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு யாருக்கு பார்ப்பீங்க? சும்மா சொல்லுங்களேன், யாருக்கு? ஸ்கூலை கெட்டு போகலைங்க மனசு. நம்ம பிள்ளைக்கு நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளை பாஸ் பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணலை. அடுத்தது உடனே பார்ப்போமா? பாஸ் பண்ணிருச்சு. இப்போ 10 பாருங்க, வயிற்றுல ஒரு நெருப்பு. அதுக்கு பேர் பொறாமை இல்லையாங்க? எது பொறாமை தெரியுமா? பேப்பரை பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளை பேர் வரல,
உடனே பங்காளி பையன் நம்பர் பார்க்குறீங்க, அவன் பேர் இதுக்கு பேர் தான் போறாங்க. அவன் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இருக்கிறான்னு சொல்றதுக்கு பேர் இல்லையா பொறாம. நான் நல்லா இல்லாத போது எவனும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பொறாம. வள்ளுவம் என்ன சொல்லுது தெரியுமா? வாய்மை எனப்படுவது யாது? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல. இது மட்டுமான்னு பார்த்தா அடுத்த கட்டை. இன்னைக்கு இரவு நீங்க தூங்க மாட்டீங்க. நான் இந்த குறளை ஒன்று சொன்னா, நாமெல்லாம் என்ன மாதிரி குறளை தெரியும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம்? ஸ்வீட் சூப்பரான குறட்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் கத்தி, அருவா, இதெல்லாம் வந்து தீப்பந்தம். இந்த குறட்பாக்கள் இருக்குல்ல, இந்த குறட்பாக்களை தான் நம்ம படிக்க வேண்டியதே. ரொம்ப சாஃப்டான விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு போயிடப்படாது. என்ன சொல்லுது பாருங்க குறள். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. ஆணை. இட்ஸ் an order from பேராசா. மறந்தும் பிறர் கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்பா, அறம் இருக்குல்ல, அறம் வந்து கொள்ளுமா? பரத்திற்கான வாழ்வியல் என்ன? அரசியலை பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு என்று பேசுகிறார் பேராசார். ஐயன் திருவள்ளுவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது நாம் சில பேரை பார்க்கிறோம். சில பேர் புகழ் கொண்டவர்களாக இருக்கிறார், சில பேருக்கு புகழ் இல்லை, பிரபலமாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 28 வருஷம் ஆச்சு. பிரபலம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு. 4 நாளைக்கு மேடையில வந்து யூடியூப்ல வந்துட்டா பிரபலம் ஆயிடலாம். பிரபலமாவது அல்ல, வாழ்வின் நோக்கம் புகழுடையவர்களாக வாழ்வது என்பதுதான் தமிழர் காட்டுகின்ற அறக்கோட்பாடு. தோன்றி அக்திலார். எனக்கு வள்ளுவர் ரொம்ப பிடிக்குதுங்க. எனக்கு எங்க தெரியுமா பெரியவங்க கத்துக்க வேண்டியது. நமக்கு இந்த குழந்தைகள் கிட்ட பேச தெரியல தெரியுமா? ஏன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க? யாராவது இங்க கை தூக்குங்க, என் வீட்டுல என் பிள்ளை என் பேச்ச கேட்குதுன்னு. பிள்ளை பேச்ச கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அது திருப்பி கேட்போம். ஏன்னு பதில் சொல்ல தெரியாது, கெட்ட வார்த்தையில திட்டி விட்டுரும். ஆனா வள்ளுவன் இப்படி பதில் சொல்றாரு பாருங்க. யாகாவாராயினும் காவாக்கல். கேட்கிறாங்க, சோக அப்படி சொல்லி இழுக்கப்பட்டு பதில் சொல்றான் பாருங்க. நின்ன உன்னற்க கடலை உனின் உங்க சான்றோரால் வேண்டப்படாதவர். என்ன கம்யூனிகேஷன் இது? இதனால் தான் தலைமுறை தலைமுறை கடந்தும் நாம் வள்ளுவத்தை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு அறத்தை பேசுகின்ற பொழுது அந்த அறம் பிறந்தால் என்ன நேரும் என்பதற்கு வள்ளுவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிறார். ஸ்டேட்மெண்ட், क्वेश्चन, ஆன்சர். பாருங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளா. ஏன் தெரியுமா பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இத்தகைய மாநாடுகளை நடத்துகிறோம்? அடுத்த தலைமுறையிடம் இது கொண்டு சேர்ப்பதற்காகத்தான். அடுத்த தலைமுறையிடம், எந்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தெரியுமா? அறிவும் ஆற்றலும் பொருளாதார மேன்மையும் அதிகாரமும் படைத்த நம் தலைமுறையிடத்தில் தமிழ் சரியாக போய் சேரும் என்றார். தமிழர் சாதிக்கு ஒரு நாளும் அழிவு இல்லை. அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றார். நாம் சரியான வகையிலே குறளை அடுத்த தலைமுறைக்கு மொழி புரிவது போல் போய் சேர்க்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். நான் இப்படி சொல்லுகிறேன், இலர் பலராக காரணம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேனா, ஒரு ஐயா லேட்டா வந்தாரா, அவரை ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இடத்துல உட்கார வச்சாரா, அதை நீங்க வேடிக்கை பார்த்தீங்களா? அதனால உங்க வாழ்க்கையில 1 இன்ச்சு கூட உயரப்படுது.
இங்கே நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, கவனம் சிதறி எங்கேயோ பார்த்தீங்களா, நான் பேசினது உங்களுக்கு கடந்து போயிடுச்சு. மறுபடியும் அது உங்கள் கவனம் சேர்த்து வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆகும். காலத்திலே கவனத்தோடு வாழ்க்கை எப்படி கையாள்வது என்று சொல்லித் தருகிறான் பேராசை. இலர் பலராக காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இலர் பலராக காரணம். இல்லைங்கிறவன் பெரிய நிறைய பேர் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? கொஞ்சம் பேர் தான் வேலை செய்யறாங்க, மற்றவெல்லாம் குரூப் போட்டோல வந்து நிற்கிறான். கை தட்டுகின்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர். வைத்தறிச்சலா இருக்கவங்க, ஆனா தவிர்க்க முடியாது. தலை குனிந்து உட்கார்ந்து இருக்கிறார் சிவன் இளங்கோ. என்னை எதிலையும் சிக்கல்ல மாட்டிவிடாத தாயி, நான் ஒன்றுமே சொல்லலையே என்று உட்கார்ந்து. நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். சிலர் தான் தவம் இருக்கிறார்கள், பலருக்கு அந்த தவம் கையில் வருவதே இல்லை என்று பேசுகிறார். எனக்கு முன்னால பேசிய ஒரு அரசியல், ஒரு கவுன்சிலர், கடுமையான சொல்லை எதிர்கொள்ளுங்கள், கடுமையான சொல்லை எதிர்கொள்ளுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் தவறுகள் நேரிடாமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார். இந்த கடுமையான சொல் யார் சொல்லுவது? அதில் ஒரு குறிப்பு உண்டு. யார் சொல்லுகின்ற கடுமையான சொல்லை கேட்பது? இப்போ நிறைய பேருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசைங்க, பிரபஞ்சம் குறிச்சிக்குதுங்க. நிறைய பேர் டிரைவர் ஆகிடும். என்ன மேட்டர் தெரியுமா? பிரச்சனை யார் வண்டியை ஓட்டுறதுங்கிற தெளிவு இல்லாம போல. யோசிக்கும் போதே அதையும் சேர்த்து யோசிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறொரு விஷயத்தையும் யோசிச்சுதான் சொல்லணும். அதை அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. நான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவற விடுகின்ற சொற்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் தான் அந்த முழுமையான ஸ்டேட்மெண்ட்க்கு உயிர் தருவது. பல நேரங்களில் வசதியா அந்த சொல்ல மட்டும் நம்ம கடந்து போயிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பாட்டு சொல்றேன் உங்ககிட்ட. இடிப்பாறை இல்லா ஏவரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல், கெடுப்பார் இல்லாமல் கெடும் புரியுது, இடிப்பாறை இல்லாமல் ஏவரா மன்னன் புரியுது இல்லையா? குரல் புரியுதா இல்லையா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும். இடித்துரைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாத ஒரு தலைவன், அமைச்சர்கள் இல்லாத ஒரு தலைவன், கெடுக்கணும்னு எவனுமே இருக்க வேண்டாம், அவனே கெட்டு போவாங்கிறார். ரொம்ப வன்மையான குரல் இது. இதை காலையில் வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல் என்னுடைய மனசுல போய் புத்தியில போய் சிக்கிடுச்சு. ஏமரா மன்னன் தான் என்ன அர்த்தம்? இடிப்பாறை இல்லா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும். ஓகே, வாட் இஸ் ஏமரா? ஏமரா என்றால் என்ன அர்த்தம் என்றால், இடிப்பார் யாரும் இல்லாத நிலையிலே ஒரு அதிகாரி இருப்பான் என்றால் அவன் பாதுகாப்பற்ற மன்னனாக கருதப்படுவான். அதனால் அவனை யாருமே கெடுக்கவே வேண்டாம், தன்னைத்தானே அவன் கெடுத்துக் கொள்வான் என்று எழுதுகிறார். பாதுகாப்பு அற்ற மன்னன் எந்த ஒரு பணியை எடுக்கின்ற பொழுதும் பெரியோரை துணை கோடல், சிற்றினம் சேராமை. இந்த விஷயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லவா வேண்டுமா இல்லையா? நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை சொல்கிறேன். நமக்கு எது தெரியுமோ அந்த விளக்கத்தை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். வேதம் என்பது என்ன தெரியுமா? நாம் தெரிந்திராத உண்மைகளை மறைத்து வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷ பெட்டகம். நமக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, அதை அது மறைத்து வைத்திருக்கும். நான் ஒரு குறளை சொல்கிறேன், நீங்க சத்தமா பேசுங்க, நான் உங்களை விட சத்தமா பேச வேண்டியதா இருக்கு. நான் நினைக்கிறேன் இதை எடுத்துடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு குறளை சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு குறள். அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. உண்மையா நான் சொல்றேன், அதிகாரத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது.
ஆனால் அந்த அதிகாரம் செலுத்தக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகள் இருக்குல்ல, அது அந்த அதிகாரத்தை செல்லுபடியாகும். ஒரே வார்த்தை தான், எல்லோரும் சொன்னாலும் அது சபையேறாது. சிலர் சொன்னால்தான் சபையேறும். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டா. எங்க காலேஜில் நான் வேலை செய்யும் போது வேற காலேஜ் பொண்ணு என்கிட்ட வந்தா. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க. பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. சபையில் சொல்ல முடியாத சிக்கல். பொண்ணு உறுதியா இருக்கா, வாழ்க்கை சீரழிச்சிக்கிறதுல உறுதியா இருக்கா. அவளை உட்கார வச்சு ஒரு 5 நாள் வகுப்பு எடுக்கணும்னு சொன்னேன். 2 hours கவுன்சிலிங். 3 நாள்லயே பிள்ளை கையில் வந்துருச்சு. படிக்கிறேன் மேம், இதெல்லாம் விட்டுறேன் மேம் அப்படின்ட்டான். நான் உண்மையாவான்னு சொல்ல, ஆமாம் மேம் உண்மையாக தான் புரிஞ்சு. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அந்த பாயிண்ட் அவளுடைய மனசை கலைச்சி விட்டுருச்சு. அவள் யோசிக்கிறா. அப்படியா மேம் சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீயே யோசிப்பார். யோசிச்சு அவள் ஃபோனை கொடுத்துட்டா. வேண்டாம் மேம், எனக்கு இது மேல் இந்த சின்ன ஃபோன் கொடுத்துட சொல்லுங்க மேம் அம்மாட்ட. நான் படிச்சுக்கிறேன் மேம் முதல்ல, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் மேம். 17 வயசு பிள்ளைக்கு. வெளியில் எடுத்துகிட்டு வரேங்க, பிள்ளைய அவங்க அம்மா கையில் கொடுக்குறேன். அந்த பாப்பா கொடுக்குறது ஃபோனை அவங்க அம்மாட்ட. அம்மா எனக்கு இது வேணாம்மா, பட்டன் ஃபோன் கொடுமா, இனிமேல் நான் அவள் சிங்கிள் பேரண்ட் குழந்தை, இனிமேல் நான் உன் பேச்சை கேட்டுட்டு இருந்துக்கிறேம்மா. உங்கள் அம்மா ரியாக்ஷன், நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம்மா. போய் சொல்றியா? இல்லைம்மா. எங்கிருந்து தான் அந்த அம்மா கோவம் வந்துச்சோ, ஃபோனை போட்டு அடிச்சு உடைச்சி அவளை அடிச்சு, இதைத்தானே 6 மாசமா நான் சொல்லுவேன். டிவியில் வரவங்க சொன்னா கேப்பியோ? அந்த பொண்ணு ஒரே விஷயம் சொல்லிச்சு, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு என்னை பார்த்து. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எங்கே எது இழக்கிறோம் நாம்? நம்மை நாமே வழிபடுத்திக் கொள்வதற்கான பாதை தெரியாமல் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம்? மழை பெய்கிறது, வீட்டில் இருந்து பாத்திரங்களில் அந்த மழை நீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். வெளியில் வந்து பார்த்தால் தெரிகிறது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரே மழைதான். பாத்திரம் சரியாக வைத்திருக்கிறோமா? குரலை புரிய வேண்டும் என்றால் பாத்திரம் காத்திரமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் குரல் புரியாது. அறிவினால் ஆகுவது உண்டோ? எனக்கு ஆச்சரியங்க இந்த குரலை படிச்சுட்டேன். அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. தமிழ் படிச்சவங்க நாம. ஆக்சுவலி அன்பினால் ஆகுவது உண்டோ தானே சார்? உங்க நோயை என் நோயா நான் நினைக்கலன்னா, நான் பெற்ற அன்பினால் என்ன பையன் தானே கேட்கணும். உங்க வலியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணுமா? சொல்லுங்க, எது வேணும்? அன்பு தானே வேணும். தலை தட்டாது. அன்புடைமையில அந்த பாட்டை போட்டிருக்கலாம். அன்பினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுட்டு போங்க இந்த மாநாட்டில். குறள் ஒன்று சொல்கிறது, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். நீ அறிவுடையவனாக இருக்கிறாய் என்றால் புத்திசாலித்தனத்தோடு இரு. எங்க அம்மாட்ட நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். 80 பவுன் எனக்கு கொடுத்துருச்சு. அறிவினால் ஆகுவதுண்டோ? அறிவினால் ஒரு பயன் உண்டோ உனக்கு? மற்றவர்கள் நோயை நோய் போல் நீ நினைக்க மாட்டேன் என்கிறாய் என்று அன்பு செலுத்துவதை அறிவார்ந்த செயலாக முன்வைத்த இனம் தமிழினம். அதை முன்வைத்த பேராசான் திருவள்ளுவன். அன்பு சகலத்தையும் தாங்கும்னு சொல்றோம் இல்லையா? அந்த பேரன்பின் பெருவெளியில் தான் இந்த மாநாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் என்றால், அன்பின் மிகுதியால் இனத்தோடு சேர வேண்டும், இனத்திற்கான அடையாளத்தை தேட வேண்டும், இனத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுதான். அந்த அறிவின் அன்பின் உச்சத்தில் தான் இங்கே நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். அன்பை பேசுகிறான் வள்ளுவன், அறிவை பேசுகிறான் வள்ளுவன், இந்த நாட்டை எப்படி ஆள்வது என்று பேசுகிறான் வள்ளுவன். நான் இப்படி சொல்கிறேன்,
நாம் எப்படி எல்லாமோ வாழ்ந்து விட்டோம். நம் காலம் மிகப்பெரிய பெரிய இடர்பாடுகளில் கடந்து வந்திருக்கிறது. நம் தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம அம்மா அப்பா தமிழ் பேசினாங்க, இப்போ நாம தமிழ் பேசுறோம். இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம தமிழ் பேசுறோம், நம்ம பிள்ளை நம்மகிட்ட இங்கிலீஷ் பேசுது. நம்ம தமிழ்ல பேசினா அது இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுது. அது பிள்ளை கிட்ட நாளைக்கு அது என்ன பேசுவோம்? அதுக்குள்ள அதுக்கிட்ட என்ன பேசுவோம்? அப்ப இந்த மாநாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்றால் தமிழை நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்லவா? தயவு செய்து வீட்டிலே ஆங்கிலத்தை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு சிரமமா இருக்கும். நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நான் சொல்லவா? நம்ம ஆக்சென்ட் இருக்குல்ல, அதுல நம்ம பிள்ளை போய் வெளியில பேசுதா, அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அது இங்கிலீஷ் வெளியில கத்துக்கிட்டோம். நாம் அதுகிட்ட பேசி அது இங்கிலீஷை கெடுக்க வேண்டாம். நாம தமிழ்ல பேசி நம்முடைய மரபை நாம் காத்துக்கணும். நான் ஒரு மொழி ஆசிரியர். மொழியின் மீது எனக்கு தாகம் உண்டு. மொழியை இறைவனால் மட்டும்தான் படைக்க முடியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மொழி மனிதனால் படைக்கப்பட்டு விடவே முடியாது. அதுவும் தமிழ் மொழி இருக்குது. நான் ஒரு மதத்தின் சார்ந்து பிறந்துட்டேங்க. ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் செலுத்துகின்ற நன்றி என்ன தெரியுமா? தமிழகத்தில் பிறக்க வைத்தாயே இறைவா, தமிழகத்தில் பிறக்க வைத்தாயே. தமிழ் பேச தெரியுதே, தமிழ் படிக்க தெரியுதே. இல்ல தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கலையே. என்னதான் இருந்தாலும் ஜியு போப்பனுடைய கிராண்ட் டாக்டரா இருந்தாலும் அவங்க இங்கிலீஷ்ல தானே படிக்கிறாங்க. என்ன இறைவன் தேர்ந்தெடுத்தானே, ஓ தமிழ்லயே படிச்சுக்கோ, ஓ தமிழை புரிந்து கொள். ஆனால் என்னை விட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? வேறு எந்த மொழியிலோ இருந்து வந்து தமிழை எடுத்து அதை புரிந்து வேறு மொழியில் செலுத்தி கொண்டு உலகமெல்லாம் பரப்பக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். நான் பேசுறது அவங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியுது. மொழி ஒரு அற்புதமான கருவி. இறைவன் நம்மை இந்த மொழி பேசுகின்ற இனத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். நான் காலையில் சொன்னது போல் ஒரு மொழி பேசும் இனத்திற்கு என்று ஒரு வேதம் கொடுத்திருக்கிறான் என்றால் அது திருக்குறளை கொடுத்திருக்கிறான். அந்த திருக்குறளை நாம் வேதமாக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் சரியாக கடத்தி ஆக வேண்டும். அடுத்த தலைமுறையை நாம் தின்று தீர்த்திருக்கிறோம். நம் மூத்த தலைமுறை நமக்கு தந்த அந்த மொழி ஆர்வத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு தர ஏதோ ஒரு நிலையிலே தவறி இருக்கிறோம். நான் இந்த குற்றச்சாட்டை ஒரு தலைமுறைக்கே வைக்கிறேன். என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்த அந்த மொழி அறிவை நான் என் மகனுக்கு கொடுத்திருக்கிறேனா? என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தை கிட்ட கவிதையை கொண்டு சேர்க்க முடியலைங்க. ஏன் முடியல? என்ன காரணத்தினால் முடியவில்லை? நாம் இத்தகைய ரொம்ப நான் சொல்லவா, இன்றைய இளைஞர்கள் கிட்ட நான் பேசுகின்ற பேச்சை கேட்கக்கூடிய இளைஞர்கள் தமிழில் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நான் அவர்கள் மொழியில் தமிழை பேசுகிறேன். தமிழில்தான். அவர்கள் பேசுகின்ற மொழி வேறாக இருக்கிறது. தமிழ் மொழிக்கான அந்த புரிதல் வேறாக இருக்கிறது. வேறாக இருக்கக்கூடிய அந்த மொழியில் நான் என்னுடைய கருத்துக்களை கொண்டு அவர்களிடத்தில் சேர்க்கிறேன். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான மொழியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த மாநாட்டில் கோரிக்கை வைக்கிறேன். என்னுடைய தகப்பன் எனக்கு தந்த மொழி அறிவை நான் புரிந்து கொள்ள, எங்க அப்பா நல்லா சொல்லுவாருங்க, உருதுல தான் சொல்லுவாரு. நான் எப்படி தமிழுக்கு வந்தேன்? இது என்ன ரசவாதம்? அப்பா சொல்வாருங்க, தோத்துட்டு வந்து அப்பா சொல்வாருங்க, फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. உடம்பு பதறுது, இப்போ நினைச்சாலும் பதறுது. தோத்துட்டு போன ஒரு பொண்ணை, காம்படிஷன்ல தோத்துட்டு வந்த ஒரு பொண்ணை அப்பா கட்டில உட்காந்துருந்தா, நான் கீழே உட்காந்துருந்தேன்னா தோத்துட்டேன்னு அர்த்தம். அப்பா பக்கத்தில் உட்காந்தேன்னா ஜெயிச்சேன்னு அர்த்தம். கீழே வந்து உட்காந்து அப்பா இப்படி தலை இப்படி தடுவார்.
முதல்ல புள்ள நம்ம பக்கத்துலேயே வரமாட்டேங்குது. இந்த ஜெனரேஷன் கிட்ட வந்தே உட்கார மாட்டேங்குது. தனி ரூம் போய் பூட்டிக்குது. நான் அப்பா பக்கத்தில் உட்கார்ந்தேன். அப்பா தலையை தடவிட்டு சொன்னார், சிம்மினி இருக்குல்ல, தீபத்தை காப்பதற்காக கண்ணாடி சிமிழ் வைப்பார்கள். ஏனென்றால் காற்றில் இருந்து அந்த கண்ணாடி சிமிழ் தீபத்தை காப்பாற்றும். சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு, உன்னை எது காப்பாத்துது தெரியுமா? கண்ணாடி சிமிழ் இல்ல, உன்னை காப்பாற்றுகின்ற சிம்மினி காத்து. வீட்டுல போய் வச்சு பாரு. உன்னை காப்பாற்றுகின்ற சிம்மினி காற்று. காற்றே சிம்மினியாக வந்து பாதுகாப்பாக இந்த தீபத்தை காப்பாற்றும் பொழுது உன்னை யாரால் அழித்து விட முடியும்? உனக்கு தான் இறையருள் இருக்கிறதே, போ. இப்படி சொல்வாரப்பா. கவிதை எனக்கு அந்த வயதில் புரிந்ததே. அந்த வயதில் புரிந்து கொண்டு நான் வெளியில் வருகின்ற பொழுது அந்த உருது மொழி எனக்கு தந்த அந்த ரசத்தை, ரசவாதம் செய்து கோடிக்கணக்கான அருளும் மரமும் சேர்ந்த விஷயங்களை தமிழ் கொடுத்த காரணத்தினால் உருது பக்கம் போகாமல் நான் தமிழ் பக்கம் வந்திருக்கிறேன். இது என் நேரடியான அனுபவம். இது என் நேரடியான மொழி அனுபவம். கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் தீர்க்கவே முடியாத பெரும் பொக்கிஷங்கள் அடங்கிய மகா நதி தமிழ். இந்த மகா நதியின் மகுடமாக இருப்பது குறள். படித்துக் கொள்வோமே. எத்தனையோ 841 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். படிப்போமே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை குறளுக்கான அர்த்தங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. ருசியாக இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரீல்ஸ் பார்க்கிற பழக்கம் இருந்தா, ஏஐ சார், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்லட்டுமா? இது ஏஐ, இது ஆர்ஐ, ரியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இல்லை, இட்ஸ் ரியல். ரியலான ஒரு விஷயத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட இந்த மொபைல்ல பார்த்தேன். 10 செகண்ட் சார், 10லேருந்து 15 செகண்ட். இதாங்க நம்ம தலைமுறை தமிழர்கள். நான் இதை சொல்றேன்னா தமிழர்களுக்கான அடையாளமாக இதை நான் சொல்லுகிறேன். இதை உலக அரங்கம் புரிந்து கொள்ளட்டும். ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு காட்டுக்கு போறான் சார். 10-15 செகண்ட்ல முடியுது. இதை நான் ரொம்ப வேகமா சொல்றேன். கேமரா ஒருத்தன் எடுத்துட்டு போறான், முன்னால் ஒருத்தன் அவனும் கேமரா எடுத்துட்டு போறான். 2 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஆறு ஓடுது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஆத்துல கடந்து போறான். அவன் கையில கேமரா இருக்கு. தூரத்துல இருந்து ஒருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஆத்த கடந்து போறவன். 2 கேமரா, 2 ஆள். போனவன் என்ன பண்ணா, ஒரு பாறையில ஏறி உட்காந்துட்டான். பேகை திறந்தான். உள்ள இருந்து பசுமையா ஏதோ ஒரு பெரிய இலை சார்ந்த ஒரு வலை மாதிரி இருந்தது. அதை எடுத்து பொருத்திக்கிட்டான். உள்ள கேமரா வச்சான். இப்ப அந்த கேமராவின் வழியாக நமக்கு அந்த ரீல் வருது. நம்ம உலகத்தை பார்க்கிறோம். அந்த கேமரா எதை காட்டுதுன்னா, நிறைய பறவைகள் பறந்து வரதை காட்டுது. அந்த கடலுக்கு மேல, அந்த ஆறுக்கு மேல அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல வந்து அந்த பறவை ஒண்ணு, பெரிய பறவை ஒண்ணு வந்து உட்காந்துச்சு. தாய் பறவை. அது வாய் அளவு ரொம்ப பெருசா இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, வந்து உட்கார்ந்த உடனே மறுபடியும் சிலிப்பிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு பறந்து வருது. பறந்து வந்து மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. மறுபடியும் பறந்து வருது. ஒரு வட்டம் கொடுத்து மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. 3ஆவது வாட்டி வரும்போது அப்படியே வந்து சலக்குன்னு உள்ள இருந்து இவ்வளவு பெரிய மீன் எடுத்துருச்சு. எடுத்துட்டு போய் உட்கார்ந்து கேமரா அதை ஜூம் பண்றான். அந்த மீனை என்ன பண்ணுச்சு, அந்த பறவை வாயிலிருந்து காலுக்கு மாத்துது. காலுக்கு மாத்தி இப்படி பிடிச்சி இந்த 2 கண் இந்த பக்கம் தானே இருக்கிறதுக்கு இப்படி பாக்குது. அந்த அந்த மீனை பாக்குது. இப்படி மீன் வால் துள்ளிக்கிட்டு இருக்கு. வாய் மூடி திறந்துட்டு என்ன நினைச்சதோ அப்படியே வாயில எடுக்குது. வாயில எடுத்துட்டு பறந்து வந்துச்சு. பறந்து வந்து எந்த இடத்துல கிடைச்சோ அதே இடத்துல போட்டுச்சு. இப்ப கேமரா என்ன பண்ணிட்டான், அவன் கலைஞன். அவன் அந்த பறவை பக்கம் போகாம அந்த தண்ணிக்குள்ள விட்டான்
கேமரா. அந்த மீன் என்ன பண்ணுதுன்னு, மீன் உள்ள போன மீன் இப்படி 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 இப்படின்னு அது ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கு போல இருக்கு. அது மூச்சு வாங்கிக்கிட்டே கொஞ்ச நேரம் இப்படி மேலே வந்துச்சுங்க. மேலே வந்து இப்படி ஒரு சிலுப்பு சிலுச்சிச்சு பாருங்க. அது கீழே இருந்து அவ்வளோ முட்டைகள். காட்சியை பார்த்து நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். அந்த ரீல் எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பறவை இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுது. நான் மீனை இறையா சாப்பிடுவேன், ஆனா ஒருபோதும் தலைமுறையை சாப்பிடுவதில்லை. நாம் அத்துணை பேரும் வாழ்வாதாரத்திற்காகத்தான் வந்தோம், அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் வந்தோம். ஆனால் ஒருபோதும் நம் தலைமுறைக்கு நாம் துரோகம் செய்யாமல் அவர்களுக்கான உலகை, அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான அறத்தை, அவர்களுக்கான இலக்கியத்தை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டுத்தான் செல்வோம் என்பதற்கான சாட்சியாக விளங்குகின்ற இந்த 6வது திருக்குறள் மாநாட்டின் புகழ் ஓங்கட்டும், அடுத்த தலைமுறைக்கு அறம் போய் சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி சார்கிறேன். நன்றி. அவருக்கான ஒரு கௌரவிப்பினை இந்த அரங்கம் வழங்க இருக்கின்றது. அதற்காக மதிப்புக்குரிய ஆசிரியை திருமதி யோகா பத்மநாதன் அவர்களை விடை அளிக்கின்றேன்.